அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. குறிப்பாக பெண்கள் அனைவரும் இந்த மாதம் முழுக்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியதுன்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் நமக்கு டிசம்பர் மாதத்தின் 16ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. விசேஷம் பொருந்தி இந்த நாளில் நமக்கு மார்கழி மாதத்தின் முதல் தேதியானது பிறக்குது. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லாங்க. அதே போல் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ட்டு. அப்படி எப்படி நமக்கு வழி பிறக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் இருக்குது இல்லையா, இந்த மார்கழி மாதத்தில் நம்ம முழுமையாக இறை வழிபாட்டில் ஈடுபடும் போது அந்த 30 நாட்களுக்கு உண்டான பலனும் சேர்ந்து தான் அந்த தை மாதத்தில் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய சுபகாரியங்களும் நடக்காது, திருமணம் போன்றதெல்லாம் நடக்காது. ஏன்னா இறை வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அப்படின்னே இதை சொல்லலாம். மேலும் இது பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் ஏதாவது கேட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் கிடச்சிரும். அப்படி இருக்கும்போது இது தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாட்டுக்கும் நமக்கு பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான் பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா எங்களுடைய அம்மா, பாட்டியுடைய அம்மா இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நல்ல பலன் கிடைக்குது. அதனால தான் உங்களுக்கும் இது குறித்து சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த பதிவு போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் நாளைய நாளில் தொடங்கி மார்கழி மாதம் 30 நாளுமே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. தடைப்பட்ட எல்லா விதமான காரியங்களும் இனி சுமூகமாக நடக்கும். நல்ல ஒரு பணவரவு ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன முறை, யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தரலாம். இப்போ நம்ம தினமுமே, அதாவது இப்போ மார்கழி மாதம் அப்படின்னா காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடுறது தான் நம்மளுடைய முன்னோர்கள்லேருந்து எல்லோரும் கடைபிடிச்சிட்டு வர்றது. அதுவும் தினமே தலை குளிப்பாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா தலை ஈரப்பதத்தோடு இருக்கும்போது நம்ம வெளியில் போய் வாசலில் கோலம் போட்டோம்னா இந்த காலகட்டங்களில் இந்த ஓசோன் படலம் கொஞ்சம் கீழே இறங்கி வரும். அதுலேருந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி தினமும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் நம்ம வாசலில் கோலம் போடுறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இல்லையா. இப்போ அது வரைக்கும் நம்ம வெட்ட வெளியில் உட்காந்துருக்கும் போது அந்த ஒரு நல்ல ஒரு பவரை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோலம் போடும்போது கோலத்துக்கு நடுவில் எங்கள் வீட்டில் ஒன்று வைப்பாங்க. அதாவது இந்த மாட்டு சாணம் பூசணி அது இல்லை, அது டிஃபால்ட்டாக பண்ணுவாங்க. இன்னொன்று ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அது குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவுலையும் வைக்கலாம், அல்லது நிலைவாசல் படிக்கு வெளியில் முன்னாடி கூட நீங்கள் இதை வச்சிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன முடிச்சு, அந்த முடிச்சு தான் நம்ம வைக்கணும். அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு காட்டன் துணி வெள்ளை நிறத்தில் தேவைப்படுது. நீங்கள் இப்போ ப்ளவுஸ் பிட்டே வாங்குறீங்கன்னா ஒரு லைனிங் கிளாத் மாதிரி ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சரியாக இருக்கும். அதை நீங்கள் சின்னதாக சதுர வடிவில் ஒரு 30 எண்ணிக்கையில், அதாவது மார்கழி மாதம் 30 நாளுங்கும்போது 30 சிறு துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓமம் தேவைப்படுது. இந்த ஓமம் அப்படிங்கிறது மருத்துவ குணம் மிகுந்ததுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் அஜீரண கோளாறு ஏற்பட்டால் கூட இந்த ஓமத்தை தான் தண்ணீரில் ஊற வச்சு அந்த தண்ணீரை கொடுப்பாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல டைஜஷனெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மருத்துவ குணம் கொண்ட அந்த ஓமத்தை தான் நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் கிடைக்குது. இது நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா போதும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கட் பண்ணி வச்ச அந்த 30 துணியிலையுமே இத்துணுண்டு ஓமத்தை நீங்கள் போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி இதை நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டி குட்டியாக சின்ன முடிச்சுகளாக இருக்கும். இப்போ இந்த 30 முடிச்சுகளையும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு கப்பு மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த 30 முடிச்சுகளையும் அதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமுமே காலையில் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
காலையில் 3:30லேருந்து 6ம்பாங்க, 4லேருந்து 6ம்பாங்க, 4:30லேருந்து 6 அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டைம்லாம் பண்ண வேணாம், ஒரு 5லேருந்து 6னாவது கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எழுந்து முடிஞ்ச அளவுக்கு குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா கோலம் போட்டிங்க அப்படிங்கும்போது இந்த கோலத்துக்கு நடுவில் இந்த முடிச்சியை வந்து நீங்கள் ஏற்றி வைக்கணும். இப்படி நீங்கள் கோலத்துக்கு நடுவில் ஏற்றும்போது ஒரு மண்ணகல் வச்சுக்கோங்க. அந்த மண்ணகலுக்குள்ளே இந்த முடிச்சியை வச்சு நீங்கள் வந்து ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும், எங்களால் காலையில் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துலலாம் எழுந்திருக்க முடியாது எங்களேம்மா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 6 மணிக்கு எழுந்துருங்க. 6 மணிக்கு எழுந்து முகம் கை காலாவது கழுவிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த முடிச்சியை வந்து வைக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு கோலம் போடும் பழக்கம் இல்லை, ஏன்னா அந்த மாதிரி இடம் இல்லை எங்கள் வீட்டுக்கு முன்னாடி, அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கோலத்துக்கு நடுவுலையே இதை வைக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை சரிங்களா. நீங்கள் நிலைவாசல் படிக்கிட்டையாவது வச்சிங்க அப்படின்னா கூட போதும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எரிய ஆரம்பிக்குது இல்லையா, இது எரிய ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு அற்புதமான ஒரு நறுமணம் வரும். இது எந்தனுடைய வாசம்னு பார்த்திங்கன்னா இந்த ஓமகுண்டம்லாம் நடத்தும் போது வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நறுமணம் வரும். பொதுவாக ஒரு துணி வந்து எரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது அதனுடைய அந்த வாசம் வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்காது, ஏன்னா அது ஒரு மாதிரி கருகி போன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முடிச்சியினுடைய அந்த நறுமணம் பார்த்திங்கன்னா அற்புதமானதாக வந்து இருக்கும். மேலும் இப்படி வந்து எல்லாத்து வீட்டு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன முடிச்சியை எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து ஏற்றி வைப்பாங்க. இந்த சமயத்தில் பஜனை எல்லாம் வந்து நடக்கும். அதே போல் நிறைய பேர் இந்த வாக்கிங் போகிறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து போகும்போது நம்ம ஏற்றி வச்ச இந்த முடிச்சியிலேருந்து வரக்கூடிய அந்த புகையை வந்து நுகர்வாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கும் வந்து ஆரோக்கியம் கிடைக்கும், அந்த புண்ணிய பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுநலன் காரணமாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அந்த நறுமணம் வந்து மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஏற்றி வைக்கும்போது, அதுவும் வீட்டுக்கு வெளியில் இந்த நிலைவாசல் படிக்கிட்ட நம்ம ஏற்றி வைக்கிறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பணவரவில் இருக்கிற அந்த தடைகள் எல்லாமே வந்துட்டு நீங்கிட்டு நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த ஓமம் அப்படிங்கிறது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடைன்னு எல்லா பக்கமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். துணி மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க, இன்னும் நமக்கு டைம் இருக்குது இல்லையா, அதனால் வாங்கிட்டு வந்து வச்சு நாளைக்கு காலையில் வந்துட்டு ஏற்றுருங்க. இதை வந்து கண்டிப்பாக காலையில் தான் ஏற்றணுமா, சாயந்தரம் நேரம் ஏற்றக்கூடாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் காலையில் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு சிலதெல்லாம் நம்ம மாலை நேரத்தில் பண்ணலாம், ஆனால் இதை வந்து மேக்ஸிமம் காலையில் செய்கிறதுக்கே வந்து முயற்சி பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களால் காலையில் செய்யவே முடியல, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லைங்கும் போது வேணால் நீங்கள் மாலை ஒரு 5 மணி 6 மணிக்கு வந்துட்டு இதை நீங்கள் நிலைவாசல் படிக்கு வெளியில் வச்சு ஏற்றி வைங்க. இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஒரு மார்கழி மாதம் தொடங்கி ஒரு 4-5 நாள் கழித்து தான் உங்கள் கண்ணில் இது படுத்து பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாளில் இருந்து கூட நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் நமக்கு நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னா கூட இந்த வருஷம் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வரக்கூடிய நல்ல மாற்றங்களை பார்த்து இனி நான் சொல்லாமலேயே வருஷம் மார்கழி மாதம்ங்கும் போது நீங்கள் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த தை மாதமே உங்களுக்கு அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் மார்கழி மாதம் முழுக்க இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணுங்கள். தை மாதத்தில் ஜம்முன்னு உங்கள் வாழ்க்கை வந்து மாறும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.